அவள் சுமந்த வலி. வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் சகி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற கதை ஒரு கதைன்னு சொல்கிறத விட நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு உண்மை என்றது சொல்லலாம். அந்த இரவு வீடு முழுக்க அமைதி, கடிகார சத்தம் மட்டும் டிக் டிக் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தது. அவள் படுக்கையில் உட்கார்ந்திருந்தாள். தனியாக வயிற்றில் 8 மாசக்கரு, கால்கள் வீங்கி இருந்தது. முதுகு வலி தாங்க முடியலை. கையால் கண்ணீரை துடைச்சி கொண்டிருந்தாள். வலி இருந்தது, ஆனால் அந்த வலியை விட ஒரு பயம். என்னால் தாங்க முடியுமா? நல்ல அம்மாவா இருப்பேனா? இந்த கேள்விகளை யார்கிட்டையும் கேட்கல. ஏன்னா அம்மாக்களுக்கு பயம் காட்ட நேரமில்லை. ஒவ்வொரு இரவும் அவளுக்கு தூக்கம் வராது. ஒரு பக்கம் திரும்பினா வலி, மற்ற பக்கம் திரும்பினா மூச்சு அடைச்ச மாதிரி. அந்த நேரங்களில் அவள் மெதுவாக பேசுவாள். யார்கிட்டேன்னு தெரியுமா? அவள் வயிற்றுக்குள் இருக்கும் அந்த சின்ன உயிர்கிட்ட. இன்னும் கொஞ்சம்தான் அம்மா, தாங்கிக்கிறேன். இந்த வலியெல்லாம் நீ பாதுகாப்பாக வரணும்னு தான். அவள் பேசும்போது கண்ணீர் வரும். ஆனால் அந்த கண்ணீரில் வலியை விட அன்பு அதிகம். ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் செக்கப் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பும்போது பஸ்ஸில் உட்கார்ந்திருந்தாள். பக்கத்தில் ஒரு அம்மா சின்ன குழந்தையை மார்பில் தூக்கிட்டு இருந்தாள். அந்த காட்சியை பார்த்ததும் அவள் மனசு கனத்தது. என் அம்மாவும் இப்படித்தான் என்னை சுமந்திருப்பாளே. அப்போதான் அவளுக்கு புரிஞ்சது, தாய்மைன்னு சொல்கிறது ஒரு நாளில் வர்றது இல்லை, அது தலைமுறை தலைமுறையாக நடக்கிற ஒரு பயணம். நாள் வந்தது. நள்ளிரவு. வலி திடீர்னு அதிகமானது. வயிறு இறுக்கம், உடம்பு முழுக்க நடுக்கம். இந்த வலி இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை. அவள் பயந்தாள், ரொம்ப பயந்தாள். ஆனால் அந்த பயத்துக்குள்ளேயும் அவள் கையை வயிற்றில் வச்சுக்கிட்டு சொன்னாள், பயப்படாத கண்ணே, அம்மா இருக்கேன். உன் வருகைக்காக இந்த வலி தேவைன்னா அதை நான் தாங்குவேன். ஹாஸ்பிட்டலில் வலி உச்சத்தில், கண்ணீர், வியர்வை, மூச்சு. ஒரு நிமிஷம், இனிமேல் முடியாது அப்படின்னு மனசு சொன்னது. அப்போது வயிற்றுக்குள்ள ஒரு சின்ன அசைவு. அந்த ஒரு அசைவு அவளுக்கு சக்தி கொடுத்தது. நீ போராடுறியா கண்ணே? அப்போது அம்மா ஏன் விடணும்? அந்த ஒரு நிமிடம், ஒரு சின்ன அழுகுரல். அந்த சத்தம் கேட்டதும் 9 மாத வலி ஒரு நொடியில் அர்த்தம் பெற்றது. குழந்தையை மார்போட வச்சப்போ அவள் அழுதாள். இந்த முறை வலியால் இல்லை, முழுமையால். அவள் மெதுவா குழந்தையோட காதருகே சொன்னாள், இந்த உலகம் உனக்கு எளிதாக இருக்காது கண்ணே. ஆனால் அது உன்னை காயப்படுத்தும் ஒவ்வொரு முறையும் அம்மா உன் முன்னாடி நிற்பேன். அன்பாக மாறும் நாள் இல்லை, வெளியே என்பாக மாற்றும் நாள்தான் அவள் உண்மையான பிறப்பு. இந்த கதை உங்கள் மனசுக்கு கொஞ்சமாவது தொட்டிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இன்னும் இதுபோல் வாழ்க்கையை பேசுகிற கதைகளை கேட்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.